இன்றைய நாளிலும் தொழுகையிலே தங்களுடைய இல்லங்களிலே அமர்ந்தவாறு மாஸ் மீடியா வழியாக கலந்து கொள்கின்ற உங்கள் அனைவரையும் இறைவனிடம் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். யாவரும் தொழுகையின் ஆரம்பத்திற்காக ஜெபம் செய்வோம். வாழ்வில் நன்மைகளை தருகின்றதான எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றி துதிக்கும்படியாக எங்கள் வாழ்வில் நிறைவான நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படியாக உம்முடைய சமூகத்திலே அமர்ந்தவாறு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கின்ற பொழுது எங்கள் வாழ்விலே ஒரு விடுதலையை நீர் தந்தருவீராக. வாழ்விலே ஏற்பட்டிருக்கின்ற பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாவற்றிலுமிருந்து ஆண்டவர் தெய்வீக நன்மைகளினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைந்திருக்கும்படியாக ஜெபிக்கின்றோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே காணப்படுகிற எல்லா விதமான குறைவுகளுக்கும் நிறைவான விடுதலையை தாரும். எல்லா விதமான தேவைகளையும் நீர் நிறைவேற்றி தாரும். உம்முடைய சமூகத்திலே எங்கள் வாழ்வு முழுமையாக அர்ப்பணிக்கின்றோம் ஐயா. நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வசனங்கள், ஏறெடுக்கின்ற ஜெப விண்ணப்பங்கள், கேட்கின்ற உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக்கி தாரும். ஆண்டவரே, இன்றைய நாளிலும் தொழுகையின் வாயிலாக உம்முடைய அசைவாடுதலை நாங்கள் கண்டுகொள்ள ஆண்டவர் கிருபைகளை தாரும். தகப்பனே, உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பும். தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். பாடல் புத்தகத்தில் 38வது பாடலை இணைந்து பாடுவோம். பாடல் புத்தகத்திலே 38வது பாடல். அல்லேலூயா, அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா, அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் தேவனை துதிப்பேனே. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் தேவனை துதிப்பேனே. நான் உள்ளளவும் என் இயேசுவையே கீர்த்தனம் பண்ணிடுவேன். நான் உள்ளளவும் என் இயேசுவையே கீர்த்தனம் பண்ணிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா, அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் மனிதனை என்றும் நம்பினேன், அவன் யோசனை அழிந்திடுமே. நான் மனிதனை என்றும் நம்பினேன், அவன் யோசனை அழிந்திடுமே. யாக்கோபின் தேவன் என் துணையே, என்றென்றும் பாக்கியவான். யாக்கோபின் தேவன் என் துணையே, என்றென்றும் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா,
சீயோனில் அரசாளுவார். தலைமுறை தலைமுறையாய் அவரே ராஜரிகம் பண்ணிடுவார். தலைமுறை தலைமுறையாய் அவரே ராஜரிகம் பண்ணிடுவார். அல்லேலூயா அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது சங்கீதம் 11 முதல் 17 முடிய உள்ள வசனங்களை முறைமுறையாக படிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது சங்கீதம் 11 முதல் 17 முடிய உள்ள வசனங்கள். கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமல் போக பண்ணாதேயும். உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது. அவைகள் என் தலைமையிலும் அதிகமாய் இருக்கிறது. என் இருதயம் சோர்ந்து போகிறது. கர்த்தாவே, என்னை விடுவித்தருளும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாடி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லட்சியடைவார்களாக. என் பேரில் ஆ ஆ ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்களின் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நான் சிறுமையும் ஏழ்மையுமானவன். கர்த்தரோ என் மேல் நிறைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறேன். என் தேவரே, தாமதியாதேயும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் இருக்கிறபடியே. ஆமென். யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த நாளின் காலை பொழுதிலே உம்மை நாங்கள் போற்றி புகழும்படியாக, உம்மை நோக்கி பார்த்து வாழ்விலே நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஐயா. ஆண்டவரே, பலவிதமான தீமைகள், பலவிதமான சோர்வுகள் எங்களை பிடித்த போது ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் அமர்ந்தவாறு உம்மை நோக்கி பார்க்க முடியுமோ? எங்கள் இல்லங்களிலே அமர்ந்தவாறு உம்மை நோக்கி பார்க்க முடியுமோ? எங்களுடைய வாழ்விலே உம்மை போற்றி புகழ்ந்து எங்களுடைய வாழ்வில் நன்மைகளை கண்டுகொள்ள முடியுமோ என்று சொல்லி நாங்கள் அல்லாய்ந்த தருணங்கள் உண்டு ஆண்டவரே. என்றாலும் நீர் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சோர்வுகளையும் நீக்கி உம்மை மகிமைப்படுத்த வாழ்விலே நன்மைகளை வெற்றி அனுபவத்தை கண்டுகொள்ள கிருபை பாராட்டி இருக்கிறீர். அதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த நாளில் உம்மை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தெய்வீக நன்மைகளை நாங்கள் நிரப்புவீராக. வாழ்வின் பிரச்சனைகள், பாரங்கள், எல்லா விதமான ஆண்டவரே கண்ணீர் அனுபவங்களையும் நீர் மாற்றி வாழ்விலே நீர் விடுதலையை தந்துள்ளபடியாக செபிக்கின்றோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, சிறு பிள்ளைகள் என்னிடத்திலே வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொல்கிறேன். சிறு பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதியும்.
எங்களோடு துணையாய் இருக்கின்றார், அனைத்து விதமான பிரச்சனைகளையும் அவர் எங்களுக்கு மாற்றி தருவார் என்று சொல்லி உம்மிடத்திலே நம்பிக்கையாய் இருந்து அனைத்து விதமான தீய வழிகளையும் விட்டு விலகி நல்வழிகளை கண்டுகொள்ள பின்பற்ற கிருபைகளை தருவீராக. புதியவர்களுக்காக வருகின்றோம். ஆண்டவர் மக்களை ஆசீர்வதியும். தெய்வீக கிருபைகளை நிரப்பும். சோர்வுகள் பிரச்சனைகளுக்கு ஆண்டவர்களை விலக்கி காத்தருளும்படியாக ஜெபிக்கின்றோம். படிக்கின்ற மாணவ செல்வங்களை ஆசீர்வதியும். எல்லா விதமான சூழல்களிலும் ஆண்டவர்களுக்கு ஞானவரங்களை தந்து எங்களை பாதுகாத்து வருகின்றார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி உம்முடைய திருமறை எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றதே. அதன் வாயிலாக கடவுள் எங்களுக்கு ஞானவரங்களை தந்து நிறைவாய் தாங்கி எங்களை வழிநடத்துகின்றார் என்று சொல்லி போற்றி புகழ ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தருவீராக. பரிசுத்த ஆவியானவரே, படித்து முடித்து ஆண்டவரே தொழிலுக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற மக்களை ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே அந்த மக்களை தெய்வீக நன்மைகளாலே நிரப்புவீராக. படிப்பதற்கு காணப்படுகின்ற தடைகள், பல தடைகள், ஆண்டவரே பொருளாதார தேவைகள் எல்லாத்தையும் சந்தித்து எல்லா விதமான தடைகளையும் மாற்றி ஆண்டவரே மக்கள் படிப்பதற்கு ஞானவரங்களாலே உரைத்தவர்களை ஆசீர்வதியும். தொழிலுக்காக தேடிக் கொண்டிருக்கின்ற மக்களும் நல்ல தொழில்களை பெற்றுக்கொள்ள கண்டுகொள்ள கிருபைகளை தாரும். ஆண்டவரே பலவிதமான தொழில்களை செய்யும்படியாக முயற்சிக்கின்ற மக்கள் பலவிதமான பிரச்சனைகளினால் ஆண்டவரே பலவிதமான தடைகளினாலே நாங்கள் தொழில்களிலே என்ன செய்வது என்று சொல்லி வேதனையோடு இருக்கின்ற மக்கள் ஆண்டவரே அந்த மக்களை நீர் ஆசீர்வதியும். தடைகளை மாற்றுவீராக. ஆண்டவர் எங்களுக்கு மிக பெரிய நன்மைகளை உண்டு பண்ணி இருக்கின்றார். எங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணி இருக்கின்றார் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ ஆண்டவர் கிருபைகளை தாரும். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் திருச்சபையினுடைய ஒவ்வொரு குடும்பங்களுக்காக வருகின்றோம். திருச்சபையினுடைய சுற்றுவட்டார குடும்பங்களுக்காக வருகின்றோம். ஆண்டவரே இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். பலவிதமான பலவீனங்களினாலே பலவிதமான சோர்வுகளினாலே கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற மக்கள், கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்க்கின்ற மக்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை ஊற்றுவீராக. நன்மையின் அனுபவத்தை ஆண்டவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபைகளை தருவீராக. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமையினாலே ஒவ்வொரு மக்களையும் நீர் நிறைந்தருளும்படியாக ஜெபிக்கின்றோம். வாதையின் கூடாரத்தை அணுகாது என்று சொல்கிறே. உம்முடைய வசனத்தின் அடிப்படையிலே நாங்கள் நம்பிக்கையோடு எங்களுடைய இல்லங்களிலே காணப்படுகின்றவையா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் குடும்ப வாழ்விலே உம்மை பற்றி பிடித்து ஆண்டவரே உம்முடைய நன்மைகளை நிறைவாய் பெற்றவருக்கு நீர் கிருபைகளை தருவீராக. ஆண்டவரே இந்த காலகட்டத்திலும் பலவிதமான பிரச்சனைகளின் மத்தியிலே வேதனையோடு இருக்கின்ற மக்கள் உண்டு. ஆண்டவரே பலவிதமான ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸின் பிடியினாலே ஆண்டவரை பாதிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கின்ற மக்கள் உண்டு. ஆண்டவரே அந்த மக்கள் சுகம் பெறுவார்களாக. அந்த மக்கள் விடுதலை பெறுவார்களாக. ஒவ்வொரு மக்களுக்கும் நிறைவான விடுதலையை ஆண்டவர் அருள்வீராக. ஆண்டவரே நீர் எங்களுக்கு விடுதலையை தந்து
தங்களுடைய இல்லங்களில் இருக்கின்ற அனுபவம் உண்டு. ஆண்டவரே, மருத்துவமனையிலே சென்றவர்களும் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே மருத்துவ உதவிகள் சரியாக கிடைக்காமல் வேதனையோடு இருக்கின்றவர்கள் உண்டு. ஆண்டவரே, சரியான ஆக்சிஜன் கிடைக்காமல் வேதனையோடு இருக்கின்றவர்கள் உண்டு. இன்னும் ஏனைய பிரச்சனைகளினாலே வேதனையோடு இருக்கின்றவர்கள் ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து நன்மைகளை கண்டுகொள்ள கிருபைகளை தாருமையா. இன்னும் ஏனைய நோய்களினாலே இன்னும் பலவிதமான நோய்களினாலே பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு. ஆண்டவரே, மருத்துவமனையிலே செல்ல முடியவில்லையே, மருத்துவமனையிலே செல்வதற்கு பண உதவி இல்லையே என்று சொல்லி வேதனையோடு இருக்கின்றவர்கள் எந்த விதமான நோய்களாக இருந்தாலும் ஆண்டவரே நீர் பலவிதமான மக்களை தொட்டு சுகப்படுத்தினீர். பலவிதமான மக்களுக்கு உம்முடைய வார்த்தைகளாலே சுகம் கொடுத்தீர். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்திலே நாங்களும் காணப்படுகின்றோம். ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் மாத்திரம் போதும் ஐயா. நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும். ஆண்டவரே, நாங்கள் இருக்கின்ற இடங்களிலேயே நாங்கள் சுகம் பெறுவோம், நாங்கள் விடுதலை பெறுவோம். ஆண்டவரே, உம்முடைய விடுதலையின் அனுபவத்தை எங்களுக்கும் நீர் தாரும். உம்முடைய விடுதலையை கண்டுகொள்ள, உம்முடைய அற்புதங்களை கண்டுகொள்ள எங்களுடைய கண்களையும் நீர் திறந்தருளுவீராக. பரிசுத்த பிதாவே, குடும்ப வாழ்க்கையை இணைவதற்காக இருக்கின்றவர்கள் குடும்ப வாழ்க்கையை இணைய கிருபைகளை தாரும், தடைகளை மாற்றுவீராக. ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையை இணைந்தவர்களாக குழந்தை செல்வதற்காக தேடிக்கொண்டிருக்கின்றவர்கள் குழந்தை செல்வதற்காக உம்முடைய சமூகத்திலே அமர்ந்தவாறு ஆண்டவரே எங்களுடைய வாழ்விலே விடுதலையை தாரும் என்று சொல்லி உம்மை தேடிக்கொண்டிருக்கின்றவர்கள் உம்மை கூப்பிட்டு ஆண்டவரே கதறி கொண்டிருக்கின்றவர்கள் நிச்சயமாகவே அவர்களுடைய வாழ்விலே விடுதலையை பெறுவார்களாக. எந்த விதமான குறைவுகளாக இருந்தாலும், எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும், எல்லா விதமான பிரச்சனைகளையும் மாற்றும் சரீர பிரகாரமாக அந்த ஒரு அனைத்து விதமான குறைவுகளையும் நீ நீக்கி சகல விதமான நன்மைகளையும் நீர் அருள்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்திலே தருகின்றோம் ஐயா. ஆண்டவரே, தொழிலுக்காக போகின்ற வருகின்ற இடங்களிலே ஆண்டவர் ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். கூலி வேலைகள் செய்கின்றவர்கள், அரசாங்க வேலைகள் செய்கின்றவர்கள், வெளிநாடுகளிலே வெளிதேசங்களிலே மாநிலங்களிலே இருக்கின்றவர்கள் ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தொழில்களிலே ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் முற்றிலுமாய் மாறட்டும் ஐயா. ஆண்டவரே, அனைத்து மக்களும் சுகமாய் வாழ ஆண்டவரே சரியான பொருளாதார உதவிகளை மக்கள் அனைவருக்கும் தருவீராக. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய சமூகத்திலே எங்கள் ஒவ்வொரு மக்களையும் தாழ்த்துகின்றோம் ஐயா. ஜெபிப்பதற்காக கேட்டவர்கள் உண்டு. ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, மனப்பூர்வமாக ஆண்டவர் அவர்களும் விடுதலையை கண்டுகொள்ளட்டும். ஆண்டவரே, எந்த மக்களும் எந்த விதமான பிரச்சனைகளோடு இருந்தாலும் அனைத்து விதமான நிலையிலும் ஆண்டவருடைய நன்மைகளை நிறைவாய் பெற்றவர்களுக்கு கிருபைகளை தாரும். இந்த காலகட்டத்திலும் நாங்கள் விசுவாச வாழ்விலே சோர்ந்து போகாதபடிக்கு விசுவாச வாழ்விலே ஆண்டவரே இன்னும் அதிகமாக வளர்ச்சியை பெற்றவர்களாக உம்முடைய நன்மைகளை இன்னும் அதிகமாய் கண்டுகொண்டவர்களாக காணப்பட ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டுவீராக. எந்த விதத்திலும் தீய வழிகளுக்கு செல்லாதபடிக்கு எங்களை நீர் தடுத்து நிறுத்துவீராக. நாங்கள் எங்களுடைய பாவங்களை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நீர் கிருபைகளை தாரும். உம்முடைய சமூகத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடல் புத்தகத்திலே 395வது பாடல் 395வது பாடல். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டாய். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரே
நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிந்தனைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டதான திருமறை பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது சங்கீதம் அதனுடைய 16வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது சங்கீதம் 16வது வசனம். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகின்ற வார்த்தை, கடவுளை தேடுகிறவர்கள் பெற்றுக் கொள்கின்ற மகிழ்ச்சி. கடவுளை தேடுகின்றவர்கள் பெற்றுக் கொள்கின்ற மகிழ்ச்சி. சாது சுந்தர் சிங் என்கின்ற கடவுளுடைய ஊழியக்காரர் ஒரு முறை தன்னுடைய ஊழிய பணிக்காக நடைபயணமாக காடுகளை தாண்டி அவர் சென்று கொண்டிருக்கிறார். இரவு நேரம் வந்தபோது ஒரு மரத்தடியிலே அமர்ந்தவாறு ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு முன்பதாகவே ஒரு சில திருடர்கள், கள்வர்கள் அந்த மனிதனை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்த மனிதனிடத்தில் ஏதாவது பணம் இருக்கும், நாம் இந்த மனிதனை கொலை செய்துவிட்டு இந்த மனிதனிடத்தில் இருக்கின்ற பொருட்களை கொள்ளையடித்து விடலாம் என்று சொல்லி பின்தொடர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி பின்தொடர்ந்து கொண்டிருந்த போது ஒரு மரத்தடியிலே அமர்ந்தவாறு இவர் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தூரமாக ஒளிந்திருந்து இவரை பார்த்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அந்த மனிதன் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார், ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார், ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். பல மணி நேரங்கள் ஆகிவிட்டது. இந்த பல மணி நேரங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த இந்த காட்சியை கண்டு ஜெபித்து முடிந்த போது இந்த மனிதர்கள் இந்த ஊழியக்காரரிடத்தில் வருகின்றார்கள். வந்து தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கின்றார்கள். தவறுகளை உணர்ந்து அந்த சாது சுந்தர் சிங் என்கின்ற ஊழியக்காரரிடத்திலே, நாங்கள் உங்களை கொலை செய்து உங்களிடத்தில் இருக்கின்ற பணங்களை கொள்ளையடிக்கலாம் என்று
இயேசுநாதரை நோக்கி கூப்பிடுகின்றான். அன்புக்குரியவர்களே, நிச்சயமாகவே நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளை நோக்கி பார்க்கின்றவர்கள் நிச்சயமாகவே தங்களது வாழ்வில் மகிழ்ச்சியை கண்டுகொள்வார்கள். எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட துயரங்கள் வந்தாலும், அந்த துயரங்களின் நடுவிலே, அந்த சோதனைகளின் நடுவிலே மகிழ்ச்சியை ஆண்டவர் வீசப்படுகின்றார். கடவுளை தேடுகின்றவர்கள் பெறுகின்றதான அந்த மகிழ்ச்சி இங்கே சங்கீதக்காரன் அதை தான் தெளிவுபடுத்துகின்றார். உம்மை தேடுகின்ற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக, உமக்குள் மகிழ்ந்து அவர்கள் சந்தோஷப்படுவார்களாக. இங்கே மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு திமிர்வாதக்காரனை குறித்து அங்கே காண முடிகின்றது. திமிர்வாதக்காரன் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மனிதனுக்காக பல மக்கள் போராடுகின்றார்கள். அந்த மனிதனுடைய விடுதலைக்காக ஒரு சில நண்பர்கள் பல முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். இயேசுநாதர் ஒரு இல்லத்திலே அமர்ந்திருக்கின்றார் என்கின்ற ஒரு செய்தியை இவர்களுக்கு எட்டுகின்றது. செய்தி இவர்கள் கேட்கின்றார்கள். உடனடியாக அந்த இல்லத்திலே சென்று பலவிதமான முயற்சிகள் எடுக்கின்றார்கள். அந்த வீட்டிற்கு முன்னால் பல மக்கள் கூடி நிற்கின்றார்கள். இவர்களை தாண்டி இந்த இல்லத்திற்கு உள்ளாக இயேசுநாதரை சென்று பார்க்க முடியாது. எனவே இந்த வீட்டினுடைய மேற்கூரைகளை இவர்கள் கலச்சி மாற்றி வைத்துவிட்டு இந்த இயேசுநாதருக்கு முன்பதாக கயிறுகளை கட்டி இந்த திமிர்வாதம் பிடித்திருந்த இந்த மனிதனை கீழே இறக்குகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த மக்களுடைய நிலைப்பாடுகளை கண்டுகொண்டு இயேசுநாதர் அந்த மனிதனுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கின்றார். இந்த மக்கள் எப்படியாலும் இந்த மனிதனுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுநாதரை தேடி இவர்கள் இந்த இடத்திலே கண்டுகொண்டு அதற்கு ஏற்ற ஒரு முயற்சிகளை எடுக்கின்றார்கள். எனவே இந்த மனிதனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கின்றார். உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன்னுடைய பணிகளை எடுத்துக்கொண்டு நீ நட என்று சொல்லி அங்கே ஒரு விடுதலையை கொடுக்கின்ற ஒரு காட்சியை நாம் காண முடிகின்றது. இந்த மனிதனும் சுகத்தை பெறுகின்றான். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை தேடுகின்ற பொழுது அந்த இடத்திலே நாம் ஒரு மகிழ்ச்சியை கண்டுகொள்ள முடியும். எசேக்கிய ராஜாவை குறித்து அனைவருக்கும் தெரியும். எசேக்கிய ராஜா மடிந்து மண்ணோடு மண்ணாக செல்ல வேண்டிய ஒரு மனிதர். இந்த மனிதனுக்கு நேராக தீர்க்கதரிசனம் உரைக்கப்படுகிறது. எசேக்கிய ராஜாவே, நீர் ஒரு சில தினங்களிலே நீர் இறந்து விடுவீர், நீர் சத்து விடுவீர் என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசனம் கடவுளுடைய வார்த்தை உரைக்கப்படுகிறது. இவர் உணர்ந்து கொள்கின்றார், தன்னை உணர்ந்து கொள்கின்றார். தன்னை உணர்ந்தவாறு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்றார். ஆண்டவரை தேடும்படியாக அந்த முயற்சியிலே இறங்கி விடுகின்றார். ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ என்னை தேடிய காரணத்தினாலே, நீ என்னை தேடிய காரணத்தினாலே போ, நீ 15 ஆண்டுகள் உனக்கு கூட்டப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை தேடிய காரணத்தினாலே இந்த மனிதனும் ஒரு மிகப்பெரிய நன்மையை கண்டுகொள்கின்றான். மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அனுபவத்தை இந்த மனிதன் கண்டுகொள்கின்றான். ஆண்டவரை தேடினால் நிச்சயமாகவே மகிழ்ச்சி தான். இந்த கொரோனா காலகட்டத்திலே நம்முடைய வாழ்விலும் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பலவீனங்கள், ஒருபுறம் பொருளாதார தேவைகளோடு இன்றைக்கு நான் எப்படி சாப்பிடுவேன், நாளைக்கு நான் எப்படி சாப்பிடுவேன், நான் எப்படி உயிர் வாழப் போகிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு கவலை, இப்படி பலவிதமான நெருக்கங்கள் இந்த காலகட்டத்திலே நம்மை நெருக்கிக் கொண்டிருக்கின்றது. ஒரு போராட்டங்களை தாண்டி, ஒரு தடைகளை தாண்டி நாம் பல நன்மைகளை பெற்றுக் கொள்கின்ற ஒரு
இன்னொரு நெருக்கங்கள், அடுத்த புறம் இன்னொரு நெருக்கங்கள். இப்படி நெருக்கத்தின் மேல் நெருக்கம் நம்மை நெருக்கிக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய குடும்ப வாழ்வில், தனிப்பட்ட வாழ்வில், தொழில் செய்கின்ற இடங்களில், இப்படி பல இடங்களிலே பல நெருக்கங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோமே. ஆண்டவரை தேடுகின்றவர்கள் நிச்சயமாகவே மகிழ்ச்சியை கண்டுகொள்வார்கள். ஆண்டவரை தேடுகின்றவர்கள் நிச்சயமாகவே மகிழ்ச்சியை கண்டுகொள்வார்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதத்திலே அங்கே 10வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. கர்த்தரை தேடுகின்றவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது என்று திருமறை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை மூலமாக நம்முடைய வாழ்வை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்வு முழுவதுமாக ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஆண்டவருடைய நன்மைகளுக்காக நாம் காத்திருப்போம். ஆண்டவர் தாமே நம்முடைய தேவைகளை அவர் அறிந்து கொண்டு, நம்முடைய நெருக்கங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து கொண்டு, ஆண்டவரை தேடுகின்ற மக்களுக்கு தருகின்ற மகிழ்ச்சி நிறுவனத்தை நமக்கும் தந்திருவாராக. நாம் ஆண்டவரை தேடுகின்ற பொழுது இந்த மகிழ்ச்சியை ஆண்டவராகவே நம் அனைவருக்கும் நிச்சயமாகவே இந்த மகிழ்ச்சியை வீசப்படுவாராக. ஆமென், ஆமென். பாடல் புத்தகத்திலே 484வது பாடல், 484வது பாடல். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கோ குறையில்லை என்று சொல்லுகின்ற பாடல். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார், எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார்.
தம்முடைய மகிமை செல்வத்தினால் என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. தொழுகையின் நிறைவுக்காக யாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம் ஐயா. ஆண்டவரே, கர்த்தரை தேடுகிறவர்கள் மகிழ்ச்சியை பெறுவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் மகிழ்ச்சியை கண்டடைவார்கள் என்று சொல்லி நாங்கள் உம்முடைய வசனத்தின் வழியாக கேட்டு அறிந்திருக்கின்றோம். உம்முடைய வசனங்களை நாங்கள் கேட்டு அறிந்திருக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்விலே நிறைவேறட்டும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்விலே நிறைவேறட்டும் ஐயா. எங்கள் பிரச்சனைகளை மாற்றுங்க. நாங்கள் இதோ கடவுளை தேடுகிறவர்களாக இருக்கின்றோம். எங்கள் பிரச்சனைகளை மாற்றுவீராக, எங்கள் நோய்களை மாற்றுவீராக, எங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற அமைதியின் குறைச்சல்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, நிறைவான மகிழ்ச்சியாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக்குவீராக. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமையாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புங்க. உம்முடைய வல்லமையாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புவீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஒளிபெருக்கியின் வாயிலாக கேட்டுக்கொண்டு தங்களுடைய இல்லங்களில் அமர்ந்தவாறு ஆண்டவரே, மாஸ் மீடியாவின் வழியாக உம்மை ஆராதிக்கின்ற மக்கள் அனைத்து மக்களுடைய வாழ்விலும் நிறைவான நன்மைகளை நீர் தந்தருள்வீராக, நிறைவான ஆசீர்வாதங்களை தருவீராக. அவர்கள் ஒவ்வொருவரும் உம்மை தேடி கண்டடைந்தவர்களாக உம்முடைய சமூகத்திலிருந்து நன்மைகளை கண்டுவிட கிருபைகளை தாரும். ஆண்டவரே, உம்மை தேடுகிறவர்கள் நிச்சயமாகவே விடுதலையை கண்டு கொள்வார்கள். உம்மை தேடுகிறவர்கள் நிச்சயமாகவே நன்மைகளை கண்டு கொள்வார்கள். ஆண்டவரே, திருமணமான காரணத்திற்காக உம்மை தேடியவர்கள் அவர்கள் அனைவரும் உம்முடைய நன்மைகளை கண்டு கொள்கிறார்கள். உம்முடைய அதிசயங்களை காணும்படியாக அந்த மக்களுடைய வாழ்விலே ஒரு விடுதலையை செய்வீர். இதோ நாங்கள் உம்மை தேடுகின்றோம், நாங்கள் உம்மை தேடுகின்றோம். ஆண்டவரே, எசேக்கிய ராஜா மரணத்தை சந்திக்க வேண்டிய ஒரு மனிதர், மரணத்தை சந்தித்து இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டிய ஒரு மனிதர். ஆண்டவரே, அன்று ராஜாவுடைய வாழ்விலே நீர் ஒரு விடுதலையை கொடுத்தீர். சரீர பிரகாரமாக நல்ல ஒரு விடுதலையை கொடுத்தீர். மீண்டும் 15 வருடங்கள் உயிர் பெற்று வாழ ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அதே போல் எங்களுடைய வாழ்வில் இந்த வார்த்தையின் வழியாக விசுவாச வாழ்வை நீர் நடத்துவீராக, விசுவாச வாழ்வை நீர் நடத்துவீராக. நாங்கள் ஒவ்வொருவரும் புதுபலம் அடைகின்றோம். இந்த வார்த்தையின் வழியாக நாங்கள் புதுபலம் அடைகின்றோம் ஐயா. எங்களுடைய வாழ்வில் நாங்கள் சோர்வுகள் எல்லாவற்றையும் நாங்கள் மாற்றி வைத்துவிட்டு உற்சாகத்தோடு உம்மை ஆராதிக்க கிருபைகளை தாரும். உம்மை தேடுகின்றவர்கள் மகிழ்ச்சியை பெறுவார்கள். உம்மை தேடுகின்றவர்கள் மகிழ்ந்து கைகூறுவார்கள். நாங்கள் பல வருடங்களாக, பல மாதங்களாக, பல நாட்களாக கவலைகளோடு, கண்ணீரோடு, வேதனையோடு நாங்கள் துயரடைந்தவர்களாக இருக்கின்றோம். எங்கள் குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சியை தான், எங்கள் தனிப்பட்ட வாழ்விலே ஒரு மகிழ்ச்சியை தான். ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடிக் கொண்டிருக்கின்றோம். நீர் எங்களுடைய வாழ்விலே நிறைவான மகிழ்ச்சியை தந்தருள்வீராக. இதோ ஒரு முறை கூட அனைத்து மக்களையும் உம்முடைய சமூகத்திலே தருகின்றோம். ஒவ்வொரு மக்களும் செய்கின்ற செயல்கள், எண்ணுகின்ற எண்ணங்கள், ஆண்டவரே, அவர்கள் கைக்கு செய்கின்ற தொழில்கள், எல்லா காரியத்திலும் நீர் வெற்றியை தருவீராக. எல்லா காரியத்திலும் மகிழ்ந்து கைகூட கிருபைகளை தருவீராக.
தடைகள் பிரச்சனைகளுக்கு நீர் நீங்களாக்கி அன்பு மக்களை நீர் விடுவித்தருவீராக. பரிசுத்த ஆவியானவரே, இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். நிறைவான நன்மைகளை எங்கள் அனைவருக்கும் நீர் தருவீராக. படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக வருகின்றோம். ஆண்டவரே, கிடைத்தவர் மாத்திரம் ஒரு பகுதியுடைய சமூகத்திலே காணிக்கைகளாக படைத்திருக்கின்றது. இந்த காணிக்கையில் ஆண்டவர் காணிக்கை வாயிலாக நிறைவான நன்மைகளை அன்மக்களும் பெற்றுக்கொள்ள கிருபைகளை தார். தொடர்ந்து தங்களுடைய வாழ்வை இரட்டிப்பான நன்மை கண்டுள்ள நீர் அருளார். ஆண்டவரே, இந்த காணிக்கை வாயிலாக எங்களையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவர் எங்களையும் ஏற்றுக்கொள்கிறார். தகப்பனே, இந்த நாளிலும் இந்த தொழுகையின் வாயிலாக எங்களுக்கு நீர் இவ்வளவாய் தந்த நன்மைகளுக்காக தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியினாலே உம்முடைய சமூகத்தை நாங்கள் தாழ்த்துகிறோம். தொடர்ந்துள்ள ஒவ்வொரு நாட்களிலும் உம்முடைய கிருபைகளோடு இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கின்ற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியில் செய்வதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் பலமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். ஆமென். ஆசீர்வாதம் தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய ஆற்றலும் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் இன்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த